Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் வந்து வெப்சைட் ஹேடர் ஒன்று எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஃபிளாக்ஸ்பாக்ஸ் CSS யூஸ் பண்ணி. ஓகே, இப்போ நமக்கு ஃபிளாக்ஸ்பாக்ஸ் யூஸ் பண்ணாலும் செய்யலாம். ஓகே, நம்ம பொசிஷனை ரிலேட்டிவ் பண்ணி அப்படி செய்யலாம். ஆனால் ஃபிளாக்ஸ்பாக்ஸ் யூஸ் பண்ணால் நம்ம சிம்பிளிஃபையாக இது பண்ணிடலாம். இது பாருங்க, ஏன்னா இது வந்து ஏன் நான் திரும்ப திரும்ப இப்போ ஹேடரை நான் டிசைன் பண்ணுறேன். நிறையா பேர் இதை டிசைன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எப்படி டிசைன் பண்ணுறது? ஓகே, நான் சொல்கிறேன் சிம்பிளிஃபை அவனை எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு காட்டுறேன். பாருங்க, நான் வந்து ஒரு இதில் வந்து நான் ஜி டிரைவில் வெப்சைட்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் வெப்சைட் டிசைன் டிசைன்னு சொல்லி உருவாக்கி இதுக்குள்ளே போயிட்டு சிஎம்டி அடிச்சுட்டு இல்லை கோட் ஸ்பேஸ் டாட்னு சொல்லி இதை ஓப்பன் பண்ணுவோம். நம்மளோட VS கோட் எடிட்டருக்கு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்காச்சு. இப்போ எஸ் ட்ரஸ்ட் இது கொடுத்துட்டு இப்போ இதில் போய் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இருக்கு இதில் வந்து ஒரு நியூ ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். index.htmlனு க்ரியேட் பண்ணிவிட்டு ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு ஒன்னை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு மார்க் வரும். இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் HTML இம்போர்ட் பண்ணிக்கிறீங்க. ஓகே, VS கோட் எடிட்டரில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் HTML டைப் பண்ணலாம். ஓகே, இது வந்து HTML டைப் பண்ணுறேன்னா ஸ்டாண்டர்ட் வந்து டாக் டைப் தான். HTML5 வந்து நம்ம காட்டுறது வந்து டாக் டைப்பில் தான் காட்டுவோம். ஓகே ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இதில் நான் வந்து ஒரு CSSன்னு சொல்லி ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். CSSன்னு சொல்லி இது ஆல்ரெடி இந்த ஃபைல் இருக்குனால காட்டுது. அப்படி ஃபோல்டர் கிரியேட் பண்ண CSS. இந்த ஃபோல்டருக்குள்ளே நான் ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். இங்கே நான் வந்து style.css கிரியேட் பண்ண போகிறேன். என்டர் பண்ணுறேன். இது வந்து HTML, இது வந்து ஸ்டைல் ஷீட் எழுதுறதுக்கு, அதாவது நம்ம டிசைன் எழுதுறதுக்கு. இந்த மாதிரி செப்பரேட்டாக நம்ம வெவ்வேறு வகையாக பிரிச்சுக்கணும். இதுதான் உண்மையான ஒரு விஷயம். ரைட். அடுத்து வந்து என்ன செய்யணும், நமக்கு தேவை இமேஜ் ஒன்று இருக்கு. இப்போ இமேஜுக்கு ஒரு செப்பரேட் ஃபோல்டர் இமேஜஸ். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஆர்கிடெக்சரை வந்து நீங்கள் வெப் டிசைன் பண்ணுற நேரம் இந்த மாதிரி செஞ்சுக்கணும். CSS இமேஜஸ் இது ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு ஃபோல்டரில் வச்சுக்கணும். ரைட். இப்போ நம்ம மெயினாக செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, மெயினாக ஒரு ஆர்கிடெக்சருக்கு போகும். ரைட். இப்போ நம்ம பாடி டேக்ல தான் எல்லா டிசைனும் செய்ய போகிறோம். செய்கிற நேரம் நமக்கு இதில் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இப்போ பாருங்க, இது ஒரு கண்டெய்னர், இது ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு கண்டெய்னர். ஓகே, இந்த கண்டெய்னருக்குள்ள என்னென்ன வருது, எத்தனை ஐட்டம்ஸ் இருக்கு? இது ஒரு ஐட்டம், இது 2 ஐட்டம். இப்போ 2 ஐட்டம் இருக்கு. இது ஒரு ஐட்டம், 2 ஐட்டம் இருக்கு. ஓகே, ஒரு கண்டெய்னருக்குள்ள 2 ஐட்டம் இருக்கு. சரியா? ஒரு கண்டெய்னருக்குள்ள எத்தனை ஐட்டம் இருக்கு? 2 ஐட்டம் இருக்கு. இதை நீங்க விளங்கிக்கணும். ரைட். ஒரு கண்டெய்னருக்குள்ள 2 ஐட்டம் இருக்கு. ரைட். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா அடுத்தது ஓகே, இப்போ நான் செய்ய போற வேலை இங்கே வந்து நம்ம ஒரு கண்டெய்னராக பிரிப்போம். கண்டெய்னர் பிரிக்கிற மேலே டியூ கிளாஸ் கண்டெய்னர்னு கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணி கண்டெய்னரை க்ளோஸ் பண்ணுவோம். இங்கே நான் வந்து கண்டெய்னருக்குள்ள நான் என்ன பண்ண போறேன்னா டியூ கிளாஸ் இங்கே நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து லோகோன்னு சொல்லி ஒரு உள்ளுக்குள்ள வந்து ஐட்டம் ஒன்று எடுப்போம். ஒரு 2 டியூ. ஓகே, 2 ஐட்டம்ஸ் உள்ளுக்கு வரப்போகுது. ஒரு கண்டெய்னருக்குள்ள 2 ஐட்டம்ஸ். இது கிளாஸ் வந்து இதில் வந்து நம்ம ஸ்டைல் ஷீட் இதெல்லாம் செட் பண்ண போகிறோம். இன்னொரு இதை அப்படியே காப்பி பண்ணி கீழே போடுறேன். இப்போ 2 ஐட்டம்ஸ். இதை இப்படி எடுக்காமல் உங்களுக்கு சிம்பிளாக எடுக்க முடியும். இப்படி டியூ டாட் ஐட்டம்னு சொல்லி போட்டு பெருக்கல் இந்த மாதிரி அஸ்ட்ரிக்கை போட்டு 2 அடிச்சோம்னா 2 டியூ இந்த மாதிரி வரும். இப்போ சிம்பிளாக அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இந்த 2ல் நீங்கள் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஓகே ரைட். இப்போ இப்படி தான் நம்ம ஸ்டாண்டர்டாக நம்ம HTML செய்கிறது. ஸ்டாண்டர்டாக நம்ம செய்ய வேண்டிய முறை இதுதான். ரைட். இப்போ ஹெடருக்குள்ள 2 அந்த அதாவது என்ன, இந்த கண்டெய்னர் இது வந்து மெயின் கண்டெய்னர். இந்த கண்டெய்னருக்குள்ள 2 ஐட்டம் இருக்குதா? மெயின் கண்டெய்னர் இதுதான் கண்டெய்னர். இதுக்குள்ள 2 ஐட்டம் இருக்கு. விளங்குச்சா? ரைட். இப்போ இதுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஐட்டத்தில் நம்ம என்னது லோகோவை போட போகிறோம். இல்லை லோகோ தானே வருது.
ரெண்டாவது எழுத்துக்குள்ள அந்த நெவ் பாரை போட போறோம். ரைட். இப்போ லோகோ போடுற நேரம் நான் என்ன பண்ண போறேன், இங்க வந்து மாத்திக்கணும். இங்க நான் வந்து கிளாஸ்க்கு பேர் வந்து லோகோன்னு போடும். அப்படின்னா இல்லாட்டி விளங்காது லோகோ. இதை வந்து என்ன செய்வோம் பார்ப்போம், நெவ் பார் லிங்க்ஸ்னு கொடுப்போம். இப்போ நமக்கு ஐடென்டிஃபை பண்ண லேசா இருக்கும். ஓகே ரைட். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இதுக்குள்ள ஃபர்ஸ்ட் வந்து இந்த இமேஜுக்குள்ள ஒரு இமேஜ் ஒன்று போட போறேன். இந்த இமேஜை போடுற நேரம் நம்ம வந்து ஏற்கனவே போட்ட இமேஜ் எடுப்பேன். இப்போ நீங்கள் உங்களோட லோகோ இமேஜை போடுங்க. இப்போ நான் வந்து இதுக்குள்ளதை காப்பி பண்ணி போடுறேன். இதுக்குள்ள ஒரு இமேஜை தூக்கி போடுறேன். நீங்கள் உங்களோட இமேஜை நீங்கள் காப்பி பண்ணி போடுங்க. சாரி, காப்பி பண்ணுறேன். இப்போ வந்து நீங்கள் ஒரு இடத்துல வந்து காப்பி பண்ணிட்டு வர நேரம் விஎஸ் கோட் எடிட்டருக்கு உள்ளே பேஸ்ட் பண்ணலாம். எப்படின்னா, நீங்கள் இந்த இமேஜஸ், இந்த இமேஜஸ் ஃபோல்டரை ரைட் கிளிக் பண்ணி இந்த ரிவீல் இன் ஃபைல் எக்ஸ்ப்ளோரருக்கு போனீங்கன்னா இந்த இமேஜஸ் ஃபோல்டருக்கு உள்ளுக்கு போகும். அதை உள்ளுக்கு கிளிக் பண்ணிட்டு அதுக்கு போயிட்டு பேஸ்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு இப்படி பேஸ்ட் ஆகிடுவாரு இந்த லோகோ. ஓகேயா? இப்போ இந்த லோகோ எப்படி எடுக்கிறதுனா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த லோகோ இதுக்கு தான் நம்ம இந்த லோகோ போட போகிறோம். போடுறோம் எப்படி போட போகிறோம்னா, இமேஜ் எஸ்ஆர்சி இதுக்குள்ள ஈக்குவல் கொடுத்துட்டு இங்கே நான் வந்து கொடுக்க போகிறேன். என்னது இந்த ஃபோல்டர் எங்கே இருக்குது, நமக்கு இமேஜ் வந்து இமேஜஸ்ன்ற ஃபோல்டர் இந்த காலத்து இமேஜஸ்ன்ற ஃபோல்டரில் இங்கே பாருங்கள், இமேஜஸ்ன்ற ஃபோல்டரை கொடுத்தாவே இது ஆட்டோமேட்டிக்கலாக ஐடென்டிஃபைக்கானது ரெட் பில்ட் பிஎன்ஜின்னு ஒன்று இருக்குன்னு. இதில் வந்து சேட் இங்கே வந்து சைஸை ஸ்பெசிஃபை பண்ண போகிறேன். எனக்கு வித் வந்து 300 பிக்சல் வேணும். ஹைட் வந்து ஒரு 100 பிக்சல் வைப்போம். 100 பிக்சல் வேணும். ஓகே, அவ்வளோதான் நான் கொடுக்க போகிறேன். இப்போ லோகோவை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபைல் சேவ் ஆல்னு பண்ணிவிட்டு, இப்போ நீங்கள் நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்தேன், இந்த உங்களோட மெஷின்ஸில் வந்து லைவ் சர்வர் இன்ஸ்டால் பண்ணாது இந்த எக்ஸ்டென்ஷனில் போயிட்டு லைவ் சர்வர் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஏன்னா லைவ் சர்வர் தான் நார்மலாக இப்போ வந்து வெப் டிசைனிங்க்கு வந்து செக் பண்ணுறது லைவ் சர்வரை வச்சு தான். லைவ் சர்வர் தான் இருக்குது. இதை கிளிக் பண்ணி இதை இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இதை இன்ஸ்டால் பண்ணால் தான் நீங்கள் வர உங்களுக்கு லைவ் சர்வர் கோ லைவ்னு. ஓகே, இப்போ வந்து நமக்கு சைடை வந்து இப்போ வந்து செஞ்சு இது பண்ணுறதுக்கு நான் கிளிக் பண்ணாவே சைட் வந்து உங்களுக்கு இதோட போர்ட், எந்த போர்ட்டில் இந்த சைட் ஒர்க் பண்ணால் அந்த போர்ட்டில் போய் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ உங்கள் சைட் வந்து இப்படி தான் இருக்குது, பிளாக். இங்கே இவ்வளோதான் சைட், ஒன்றுமே செய்யலை. இங்கே பாருங்கிட்ட எல்லாம் கிட்ட அலைன்மெண்ட் செட் பண்ணி இப்படி இருக்குது. இப்போ நான் ஒன்றுமே செய்யலை, ஒரு சும்மா அப்படி பொறுத்து தான் இருக்கேன். ஓகே, இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், அடுத்த ஒர்க் இங்கே நான் வந்து முதல்ல டிசைனை முடிப்போம், அதுக்கப்புறம் ஸ்டைலிங்கை பண்ணுவோம். ஓகே, முதல்ல இப்போ இந்த வீடு ஒன்று கட்டுற நேரம் எப்படி பண்ணுறோம், முதல்ல வீடை வந்து சும்மா செங்கல்ல வச்சு கட்டுவாங்க, அதுக்கப்புறம் தான் டிசைனை பார்ப்பாங்க. இப்போ வந்து நம்ம டிசைனை பார்ப்போம். இல்லைன்னா ரெண்டே ஒன்றா செய்ய போனோம்னா குழம்பிடும். இப்போ வந்து இதுக்குள்ள லிங்க்ஸ் கிரியேட் பண்ணுற நேரம் எப்படி லிங்க்ஸ் கிரியேட் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். HRF இங்கே வந்து நம்ம ஆஸ்ட்ரிக் இந்த மாதிரி கொடுப்போம். இதை கொடுத்துட்டு நம்ம பிறகு வந்து என்ன பண்ணுவோம், இதுக்கு வேணால் லிங்க்ஸை வந்து கொடுத்துக்கலாம். எல்லாம் செஞ்சு முடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன லிங்க்ஸ் இருக்குது, ஃபார்ம்னு ஒன்று இருக்குது, இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு கீழே போட்டு அபவுட்னு ஒன்று இருக்குது, அடுத்தது சர்வீஸ்னு ஒன்று இருக்குது, காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணுறோம், சர்வீஸ்னு ஒன்று இருக்குது, அடுத்தது இருக்குது கான்டெக்ட்னு ஒன்று இருக்குது, காப்பி பண்ணுறோம் பேஸ்ட் பண்ணுறோம், கான்டெக்ட்னு ஒன்று இருக்குது. இத்தனை லிங்க்ஸ் இருக்குது. ஓகே, இத்தனை லிங்க்ஸ் இருக்குது. இப்போ ஃபைல் பண்ணி சேவ் ஆல் பண்ணிட்டோம். இத்தனை லிங்க்ஸ் இருக்குது. வேலைங்கச்சா? ரைட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸ்டைலிங் வந்து கம்ப்ளீட்டாக நான் வந்து முடிச்சிட்டேன். ரைட். இப்போ நீங்கள் போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இப்படி தான் இருக்கும் சைட், ஒன்றுமே இருக்காது, சும்மா தான் இருக்கும், பிளாக். ஒரு ஸ்டைல் இல்லாத வெப்சைட் தான் இது. இப்போ இந்த கண்டெய்னர் வந்து இதே மாதிரி தாங்க அடுத்த கண்டெய்னர் செய்கிறேன்னா செய்கிறது, கீழே அடுத்தது கீழே போடுறேன், இதே மாதிரி தான், இதே லாஜிக் தான். ஏன்னா சிஎஸ்எஸ்ல போயிட்டு ஸ்டைலில் பார்ப்போம். ஸ்டைல் என்னத்துக்கு எழுத போகிறீங்க ஸ்டைல். இப்போ நான் வந்து இந்த ஸ்டைலை வந்து நான் செய்கிற நேரம் சிலவங்க வந்து ரஃபாக அந்த இதில் செஞ்சுருப்பாங்க, ஃபோட்டோஷாப்பில் செஞ்சுருப்பாங்க. ஃபோட்டோஷாப்பில் வந்து நம்ம 1000 பிக்சலுக்கு தான் செஞ்சுருப்பாங்க. இப்போ நம்ம காட்டின இந்த டிசைனிங் வந்து 1000 பிக்சலுக்கு தான் நான் செஞ்சுருக்கேன். இந்த 1000 பிக்சலுக்கு இப்போ 1000 பிக்சலுக்கு செய்கிற நேரம் நம்மளுக்கு 1000 பிக்சல் தான் சைட் வந்து. அப்போ சென்டர் பண்ணணும் இந்த மாதிரி. இப்போ அப்படி செய்கிறேன்னா எப்படி செய்கிறதுன்னா, சரியாக கொடுக்குறேன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எழுத போகிறோம் ஸ்டைல். எழுதுனா ஃபர்ஸ்ட் வந்தீங்கன்னா என்ன எழுத போகிறோம், ஃபர்ஸ்ட் பாடியே எழுதுவோம். பாடி ஓப்பன் அண்ட் ப்ரெஸ். ஏன்னா பாடிக்குள்ள நம்ம எல்லாத்தையும் கொடுக்கணுங்கன்னா மார்ஜினை முதல் 0 கொடுக்கணும். அடுத்தது வந்து மார்ஜின் 0, பேடிங் 0 கொடுக்கணும். அப்படின்னா தான் கம்ப்ளீட் என்டையர் சைடில் Ctrl+X அடிச்சு சேவ் பண்ணிட்டேன்.
இந்த கம்பெனியை நான் சேவ் பண்ணிடுறேன். சேவ் ஆல்ரெடி சேவ் பண்ணிட்டு ஏன்னா பாடின்ற இது கூட இந்த இது டாட்டை எடுத்துருவோம். ஏன்னா பாடிக்கு டாட் கொடுக்கக்கூடாது. டாட் கொடுத்தா ஐடி கொடுக்கணும், கிளாஸ் கொடுக்கணும். இப்போ அதனால பாடிக்கு தேவையில்லை. பாடிக்கு இப்படி கொடுத்தா தான் வேலை செய்யும். டாட் கொடுத்தீங்கன்னா வேலை செய்யும். சிலவங்க டாட்டை போட்டுட்டு தேடுவாங்க, என்னடா இன்னும் ஸ்டைல் வரல. அதுக்காக தான் இந்த டாட்டை நான் வந்து போட்டு நான் ரிமூவ் பண்ணுறேன். பாடிக்கு போடாதீங்க. இப்போ போட்டு ஃபைல் சேவ் ஆல் கொடுத்துட்டு இங்கே பாருங்க எப்படி வேலை செய்யுதுன்னு. எங்க நம்மளோட சைட் இங்கே பாருங்க, ஒரு சின்ன பேடிங் ஒன்று வச்சு அந்த பேடிங் எல்லாம் இல்லாமல் போயிடுச்சு. பாருங்க இம்பேக்ட்ல போயிட்டு இந்த இருக்கு, இந்த இதை கிளிக் பண்ணுங்க. இந்த இருக்கு, இந்த கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க உங்களுக்கான இந்த இருக்கு, இதான் உங்களோட சைட். இந்த இமேஜஸ் எத்தனை இது நீங்கள் வித் அண்ட் ஹைட் வந்திருக்கு, ரைட்? ஓகே, இதெல்லாம் தாங்க நான் பாருங்க அழகா எல்லாம் காட்டுது உங்களுக்கு. பாயிண்ட் அவுட் பண்ணேன். ஓகே, இமேஜ் ஹைட் எல்லாமே காட்டுது உங்களோட என்னது இமேஜஸ் வித் அண்ட் ஹைட். ஓகே ரைட், இந்த டியூவில் தான் டியூ. ஓகே, இப்போ நான் வந்து அடுத்து என்ன செய்ய போறேன்னா இதை வந்து அடுத்து வந்து இதை வந்து நான் சென்டர் அலைன்மெண்ட் வந்து செட் பண்ண போறேன். ரைட், என்ன அலைன்மெண்ட்? சென்டர் அலைன்மெண்ட்டுக்கு வந்து நான் செட் பண்ண போறேன். இப்போ வந்து அதுக்காக டிஸ்பிளே ஃபிளாக்ஸ் கொடுக்க போறேன். கொடுத்துட்டு ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஃபைல் சேவ் ஆல் அடிச்சுட்டு இந்த மாதிரி ஜஸ்டிஃபை இங்கே பார்த்தீங்கன்னா சென்டர் அலைன்மெண்ட்டுக்கு வந்துச்சு சைட். ஓகே, வேறு ஒன்றுமே செய்யலை. வித்தெல்லாம் ஒன்றுமே நான் ஸ்பெசிஃபை பண்ணலை. ஓகே, இப்போ வித் வந்து எனக்கு இந்த சைடை வந்து 1000 பிக்சலுக்கு தான் செய்ய போகிறேன். அப்போ இனிமே தான் நம்மளோட வேலை ஆரம்பிக்க போகுது. டாட் என்ன கொடுத்துருக்கேன்? ஹெடர்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். நம்மளோட டியூவில் நான் ஹெடர்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். இப்போ தான் சாரி, ஏன்னா கண்டெய்னர். இப்போ இந்த கண்டெய்னரை வந்து காப்பி பண்ணிவிட்டு எனக்கு கண்டெய்னர்னு கொடுப்போம். ஹெடர்னா ஹெடர்னு கொடுங்க, கண்டெய்னர்னா கண்டெய்னர்னு கொடுப்பேன். கண்டெய்னர் தானே. இப்போ கண்டெய்னர் வந்து எனக்கு எங்கே செட் ஸ்டார்ட் பண்ணா கண்டெய்னர் வந்து எனக்கு இந்த வெப்சைட் வந்து ஒரு 1000 பிக்சலுக்கு வேணும்னு சொல்லி வைங்களேன் சிலவங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நமக்கு வந்து இங்கே எப்படி செட் பண்ணுறதுன்னா இங்கே வந்து டிஸ்பிளே ஃப்ளாக்ஸ் நம்ம அதை கொடுங்க. இதுக்கும் கொடுத்துட்டு அடுத்தது நம்ம வித்தை வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும் 1000 பிக்சல். அதே மாதிரி ஹைட்டு ஒன்று கொடுப்போம். இதுக்கு வந்து எனக்கு பேனருக்கு ஒரு ஹைட் ஒன்று கொடுத்தனுமே, ஒரு 100 பிக்சல் கொடுப்பேன். நீங்கள் 100 பிக்சல் கொடுங்க, நீங்கள் பார்த்து கொடுங்க. 100 பிக்சல் நான் கொடுக்குறேன். ரைட், இப்போ வந்து இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் ஸ்பெசிஃபை பண்ணோம். பேக்ரவுண்ட் கலர்னு கலர் வந்து ஒரு கலர் வைப்போம். ஒரு ஹேஷ் கலர் மாதிரி வைப்பேன். ஒரு கலர் ஓகே ரைட். இதை வந்து இப்போ நம்ம அலைன் சென்டர் கொடுப்போம். வெர்டிகலாக சென்டர் கொடுத்துருக்கோம். அலைன் வந்து இதுக்கு வந்து அலைன் சென்டர் கொடுத்துருக்கோம். ஓகே ரைட். இப்போ எனக்கு வந்து என்னோட லோகோ ஒன்று இருக்குது. எந்த லோகோ? இந்த லோகோ. இந்த லோகோ வந்து எனக்கு ஸ்டார்ட் பண்ணணும் 50 பிக்சல்ல. இந்த கம்ப்ளீட் சைட் வந்து எத்தனை பிக்சல்? 1000 பிக்சல். 1000 பிக்சல்ல எனக்கு லோகோ ஸ்டார்ட் பண்ணணும் 50 பிக்சல்ல இருந்து. அப்படின்னா என்ன செய்யறது? அப்படின்னா சிம்பிளா நம்ம கொடுக்க வேண்டிய விஷயம் பேடிங்கை செட் பண்ணணும். பேடிங் வந்து நம்ம கொடுப்போம் ரைட் அண்ட் லெஃப்ட். ரைட் அண்ட் லெஃப்ட்னா உங்களுக்கு தெரியணும். ரைட் அண்ட் லெஃப்ட் சைட்னா இந்த பக்கத்து இந்த பக்கத்து. இப்போ நான் வந்து நான் இதை வந்து சேவ் பண்ணி பார்க்குறேன். இப்போ நான் அந்த எரர் காட்டுனாங்க, நான் செய்யலை. இப்போ பாருங்க இப்படி வந்திருக்கு. இப்படி தான் வந்திருக்கு நீங்கள் செஞ்சதில் 1000 பிக்சலுக்கு வந்து பேக்ரவுண்ட் எல்லாம். இப்போ எனக்கு வந்து இந்த லோகோ வந்து எனக்கு 50 பிக்சலுக்கு வரணும். ஒன்று இங்கிட்டு வரணும் 50 பிக்சல், இங்கிட்ட 50 பிக்சல் அட்ஜஸ்ட் பண்ணேன், இங்கிட்ட 50 பிக்சல் அட்ஜஸ்ட் பண்ணணும். பேனிங் செட் பண்ணுவோம். அப்படி அப்போ 0 போட்டு இங்கன்னா 50 பிக்சல் கொடுங்க. என்னது 0 போட்டு அவனை 50 பிக்சல் கொடுங்க. அவ்வளோதான் எனக்கு கொடுக்க வேண்டிய விஷயம். இப்போ பாருங்க கொடுத்துட்டு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சைட் இந்த வந்துருக்கு 50 பிக்சல் வந்துருக்கா. இந்த இங்கிட்ட ஒரு 50 பிக்சல் வந்துடும். இந்த மாதிரி 50 பிக்சல் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வருவார். ஓகே ரைட். இப்போ எனக்கு அடுத்தது என்ன கொடுக்க போறேன்னா லோகோ. இப்போ லோகோவுக்கு போயிட்டு என்ன கொடுத்துருக்கீங்கன்னா ஸ்டைலிங்கில் என்ன கொடுத்துருக்கேன்? லோகோன்னு கொடுத்துருக்கேன்னா இப்போ லோகோவுக்கு வந்து ஸ்டைல் பண்ணுவோம். லோகோ ஸ்டைல் பண்ணுறேன். டாட் லோகோன்னு சொல்லி கொடுத்துட்டு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு என்ன ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு என்ன கொடுக்க போகிறோம்? இதுக்கு வந்து ஃப்ளாக்ஸ் கொடுத்துட்டு ஃப்ளாக்ஸ் 0 0
இங்கே நான் ஆட்டோ கொடுக்குறேன். ஓகே, இப்போ ஆட்டோ கொடுத்தா இது வந்து இதில் இருந்து இந்த பாயிண்ட்ல இருந்து அது ஆட்டோவா அரேஞ்ச் ஆயிரும். கணக்காக 50 பிக்சலுக்கு சரியாக ஆட்டோவா அது அரேஞ்ச் ஆயிரும். ஓகே, ஆட்டோ கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கனெக்டாக வந்துடுவார் இந்த இடத்துக்கு. ரைட், இப்போ அடுத்தது வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, சம்டைம் சரியாக செட் ஆகலைன்னா இதுதான் பேடிங் கொடுத்து இந்த பேடிங்க்கு அது ஆட்டோவா அலைன்மெண்ட் பண்ணுவார் சும்மா கொடுத்தீங்கன்னா. ரைட், இப்போ எனக்கு என்ன அடுத்தது வேணும், எனக்கு வந்து நெவ் பார். என்னது நெவ் பார் நான் கொடுக்க போறேன். இப்போ இந்த நெவ் பார்னா அந்த இது லிங்க்ஸ், இந்த லிங்க்ஸ் கொடுக்குவேன். இந்த லிங்க்ஸ்ல வந்து நெவ் லிங்க்ஸ்னு கொடுத்துருக்கேன். இந்த நெவ் லிங்க்ஸை வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, எங்கே கொண்டு போய் கொடுத்துட்டு டாட் நெவ் லிங்க்ஸ்னு கொடுத்துட்டு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கொடுத்துட்டு எனக்கு வந்து இங்கே டிஸ்பிளே இதை வந்து என்ன கொடுக்க போறேன், ஃப்ளாக்ஸ் கொடுக்குறது ஃப்ளாக்ஸ்னு கொடுங்க. ஃப்ளாக்ஸ்னு கொடுங்க, டிஸ்பிளே ஃப்ளாக்ஸ் கொடுத்துட்டு டிஸ்பிளே ஃப்ளாக்ஸ்னு ஸ்பெசிஃபை பண்ணிட்டு அடுத்த சாப்டருக்கு நம்ம போகிறோம். அது ஃப்ளாக்ஸ் ஆயிரும், டிஸ்பிளே ஃபங்க்ஷன் ஃப்ளாக்ஸ் ஆயிரும். அடுத்தது வந்து இதுக்குள்ள ஒரு கேப் ஒன்று கொடுக்கணும். கேப்புன்ற ப்ராப்பர்ட்டி ஒன்று கொடுக்குறதுக்கு இதை 20 பிக்சலுக்கு கொடுப்போம். கேப்பை கொடுத்துட்டு அடுத்த ஒரு விஷயம் இருக்கு, மார்ஜினை வந்து நம்ம லெஃப்ட் கொடுப்போம். ரைட்டா, லெஃப்ட் ஆட்டோ கொடுங்க. கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்துடும். அதாவது என்னன்னா லெஃப்ட் மார்ஜின், மார்ஜின் லெஃப்ட்னா அது ஆட்டோவா மார்ஜின் லெஃப்ட்டுக்கு அரேஞ்ச் பண்ணும். ஆட்டோனா இப்போ நான் வந்து இங்கே 50 தானே கொடுத்துருக்கேன். 50 இங்கே வந்து பேடிங் 50னா ரைட் அண்ட் லெஃப்ட் சைட் மட்டும் 50 பேடிங்க்கு அரேஞ்ச் பண்ணியிருப்பாரு. அப்போ லோகோ அரேஞ்ச் பண்ண அப்படின்னா ஆட்டோவா அரேஞ்ச் பண்ண சொன்னால் ஃப்ளாக்ஸ் டிரெக்ஷன் வந்து என்னத்தில் அரேஞ்ச் பண்ணுவார்னா உங்களுக்கு இந்த பொசிஷனுக்கு தான் லெஃப்டில் தான் அரேஞ்ச் பண்ணுவார் லோகோ. சாரி, இந்த பக்கெட் இந்த சைடில் தான் அரேஞ்ச் பண்ணுவார். உங்களோட சைடு எங்கே இது ஓகே இங்கட்டு. ரைட், இப்போ வந்து நம்ம ஆட்டோ என்னன்னு கொடுத்துருக்கோம், லெஃப்ட் சைடு லெஃப்ட்னு கொடுத்துருக்கோம். லெஃப்ட்ல வந்து ஆட்டோ ஃபோன் சொன்னோம்னா நம்ம இந்த சைடுக்கு போயிடுவாரு. இதை நீங்க ரைட் கொடுத்து பாருங்க என்ன வருதுன்னு சொல்லி. ரைட் ஆட்டோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கட்டு வந்துடும், இப்படி வந்துடும், இப்படி அலைன் பண்ண இங்கட்டு வந்துடும். ஓகே, எனக்கு தேவை லெஃப்ட் இந்த போட்டு போற மாதிரி. ஓகே ரைட், இப்போ இப்படி போட்டேன். இப்போ நான் அடுத்த என்ன செய்ய போறேன்னா, இப்போ வந்து நான் ஸ்டைலிங்கை வந்து கொடுத்துட்டேன். ரைட், இப்போ நான் வந்து நான் கொடுக்க போற விஷயம் வந்து அடுத்தது ஆங்கர். ஓகே, இப்போ நான் கொடுக்க போறேன் இந்த நெவ் லிங்க்ஸுக்கு வந்து உள்ளுக்குள்ள ஒன்று இருக்கு ஏ, இந்த இருக்கு ஏ, இதுக்கு ஸ்டைல் பண்ண போறேன். இது கொடுத்துட்டேன், இதுக்கு ஸ்டைல் பண்ண போறேன். இந்த லிங்க்ஸ்க்கு வந்து கலர்லாம் மாற்ற போறேன். மாற்றுறதுக்கு வந்து எப்படி கொடுக்குறோம்னா சிஎஸ்எஸ்ல ஏன்னு சொல்லி எடுத்துட்டு அந்த ப்ராப்பர்ட்டியை ஓப்பன் அண்ட் க்ளோஸ் போட்டுட்டு இப்போ இதுக்குள்ள தான் நம்ம டிஃபைன் பண்ணணும். எப்படின்னா டெக்ஸ்ட் டிரெக்ஷன் நன்னை கொடுங்க. அடுத்து வந்து கலர் வந்து நான் வந்து ஒயிட்டை கொடுத்துட்டேன். ஃபாண்ட் சைஸ் வந்து நான் கொடுக்குறேன்னா நான் ஒரு 20 மாதிரி கொடுக்குறேன். ஓகே, இவ்வளோ தான் செய்ய வேண்டிய விஷயம். ரைட், இப்போ இதை வந்து டாட் கொடுக்கல, அதனால இந்த எரர் கார்டு டாட் கொடுத்துட்டு இப்போ சைட் ஆஃப் ஃபைல் சேவ் ஆல்னு கொடுத்துட்டு இப்போ சைடை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இப்படி வருது பாருங்க, இந்த மாதிரி வரும். இப்போ இந்த மாதிரி ஒரு எரர் வந்து சிம்பிளாக நம்ம செஞ்சுக்கலாங்க. இதை நீங்களே செஞ்சு பாருங்க. இதை நீங்கள் செஞ்சுக்கிட்டு போகிற நேரம் உங்களுக்கு வந்து சாதாரணமாக உங்கள் வெப்சைட் வந்து ஈஸியாகவே செஞ்சுக்கொள்ள முடியும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.